மனம்தான் ஒரு பேய். மனம் உங்களோட மைண்ட். நைட்ல போற நேரம் கார்கள்ல இருந்து போற நேரம் ஒரு புள்ளியோட ஒரு வெள்ள உடுப்போட ஒரு மனிதன் நின்றுட்டு கையை காட்டிட்டு நிப்பாட்டிட்டு புள்ளைய கொஞ்சம் பிடிங்க, என்ன புடவை ஆகுறது, புள்ளைய கொஞ்சம் பிடிங்க, புடவையை கட்டணும். குடிச்ச பால் எல்லாம் வெளியே வர துவங்கிட்டு, சரி அவரு அந்த கல்லுக்குள்ள இருந்து வெளியே வர துவங்கிட்டு, அதோட யாரோ பிள்ளையாருக்கு குடிச்ச பாலை செகண்ட் டைம் வரப்பல அலெக்ஸ் சொல்லுவான். நீ இப்படி எல்லாம் நினைக்க, அதோட ஹார்ட் ஒர்க்ல தான் பண்ற. நீ சண்டை இப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னு சொல்லிட்டு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தையே கொழுந்துல கிள்ளி வைப்பாங்க. சரசுக்குராரா sexy. How are you? இவனோட ஒரு எபிசோட் செய்யறதுக்கு என்னைய வச்சு பண்ற கூத்து இருக்கு. இது மட்டும் தான் செய்யல. இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு குரங்கு வேஷம் போட்டு ஆட விடுவீங்க. பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? பேயோட தானே வாழ்ந்துக்கிறீங்க. யார சொல்றீங்க? சொன்னா பிரச்சனை ஆயிரும் பேயோட. அதனால சைலண்டா அழுத்தி ஆஞ்சிட்டு இருக்கோம். சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? பேய் இருக்கா இல்லையா? செய்வின செய்யறாங்க, நடக்குதா இல்லையா? செய்வின உண்மையா பொய்யா? பேய் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? குட் கொஸ்டின். அது பேய்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு சொன்னா, ஒரு மனம்தான் ஒரு பேய். மனம் உங்களோட மைண்ட். இந்த மனம் இல்ல. ஐயோ, இந்த தமிழ் வார்த்தைகளாவது பாடு. என்ன, எங்களோட மைண்ட் மெயினா எங்களோட மைண்ட் தான் ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி பேய் இல்லாட்டி பிசாசு, சூன்யம், அமானுஷ்யம் இந்த ஐட்டத்துக்குள்ள கொண்டு போறதே எங்களோட மைண்ட் தான். ஐட்டமே பேயா கூட்டிட்டு வீட்டை நல்லா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன் ஊர்ல நடந்து போயிருப்பா நைட் வழி ரோட்ல புளிய மரத்துல நானும் தேடி தேடி போட்டேன். போன மோகினி எல்லாம் புள்ளைய கையில வச்சுட்டு புள்ளைய புடின்னு சொல்லிடுது. ஏற்கனவே எனக்கு புள்ளை இருக்கத்தால புள்ளை இருக்க மோகினிகிட்ட போக விருப்பம் இல்லை. ஆக்சுவலி நான் அது மாதிரி நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அது இந்த மோகினி கதை அது இதுன்னு சொல்லிட்டு என்ன சொன்னா, ஊர்ல சொல்லுவாங்க, நைட்ல போற நேரம் கார்கள்ல இதுல போற நேரம் ஒரு புள்ளையோட ஒரு வெள்ள உடுப்போட ஒரு மனிதன் நின்றுட்டு கையை காட்டிக்கிட்டு நிப்பாட்டிட்டு புள்ளைய கொஞ்சம் பிடிங்க, என்ன புடவை ஆகுறது, புள்ளைய கொஞ்சம் பிடிங்க, புடவையை கட்டணும். அந்த பேய் நினைச்சிருக்கு. ஆனா பேய்க்கு ஒரு பேய் ஒரு மரியாதை இருக்கும். அதான் பார்த்ததுக்கு எனக்கு யோசனை பண்ணுங்க. இப்படி கேட்டு சொன்னா பேயே பிரெக்னென்ட் ஆகிட்டாங்க எங்களுக்கு எல்லாருமே. இப்படி இப்படி நிறைய கதைகள் இருக்கு, இந்த பேய் கதைகள். என்ன பொறுத்த மாதிரிலடா மனுஷங்களாக்கல நம்பிக்கை தான். இப்ப நாங்க கடவுள் எங்களுக்கு இயலாத ஒரு விஷயம், தெரியாத ஒரு விஷயம், இல்லாட்டி எங்களால முடியாத ஒரு விஷயம் வந்தா நாங்க கடவுள் இந்த பாரத போடுறோம். அத மாதிரிதான் பேய்பாங்க. பேயண்டு வரக்குள்ள எங்களுக்கு ஒண்ணு தெரியல, ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது, இது வரக்குள்ள அதை பேயண்டு போறோம். இப்படி பேய் ஒன்று இருக்குமென்று சொன்னா நிறைய பேர் பார்த்துருப்போம்.
ஏன்னா இந்த பேயன்ற விஷயம் பகல்ல பயப்படுறாங்க, ஓ. நைட்ல மட்டும்தான் அந்த பயம் வருது. ம். இந்த நைட்ல ஏன் பயம் வருதுன்னா இது வந்து இப்ப யாருக்கும் வரல. இப்ப நீங்க யோசிச்சீங்கன்னா சின்ன புள்ள கூட இருட்டுல பயப்படும். அவங்களுக்கு அந்த இது இருந்தே இருக்காது. இப்ப எங்களுக்கு சொல்லி சொல்லி வந்திருக்கலாம். பிள்ளைகளுக்கு ஒரு 5-6 வயசுல இருட்டன்னா பயம் தனியா. இது எங்க இருந்து வந்ததுன்னா இப்ப வரல. இது ஒரு 200 வருஷத்துக்கு முதல்ல இருந்து இந்த பயம் வந்து எப்படி தெரியுமா? ஜெனடிக். அந்த காலத்துல வேட்டையாடுற இந்த ஹோமோசேபியன்ல இருந்து வரக்கூட கூட இவங்க என்ன சொல்லுவாங்க, நைட்ல மிருகங்களை கண் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. இவங்க படுக்க இடம் இல்லாம காடுகள்ல தானே இருக்கு. இப்ப வெளியில வந்தா மிருகங்கள் அட்டாக் பண்ணும். அந்த பயத்திலே பயந்து இருந்து அந்த ஜெனடிக்லாவே ரிட்டன்டா ஒரு பயத்தை கொண்டு வந்து. இல்ல அது உண்மைதான். இப்ப பாத்தியாரு சொன்னா, இப்ப நீ 12 மணிக்கு நான் வெளியே போவேன் கேட்டா போவேன். ஆனா ஒரு சுடுகாடுக்கு ஒரு 12 மணிக்கு போவேன்னு சொன்னா எனக்கு பெயில நம்பிக்கை எல்லாத்தையும் போக மாட்டேன். ஏன்னா ஜெனட்டிக்கலி ஒரு பயம் இருந்தவனா இருக்கு. பெய் எல்லாத்தையும் ஒரு 12 மணி 1 மணி சாமத்துல சுடுகாடுல போயிட்டு இருக்கேன் தனியா. அந்த நாளில் ஒரு பாட்டெல்லாம் சொல்றாங்க, வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னு சொல்லிட்டு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தையே கொழுந்துல கிள்ளி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த என்ன சொல்றது, நீங்க புகுத்தப்படுற ஒரு விஷயம் தான். அது எப்படின்னு சொன்னா, சின்னத்திலேயே ஒரு சொல்லுங்க. நீ முன்னுக்கு சிரிச்சு விடுறதா நாயே. என்ன பாட்டது இப்போ ஒரு சும்மா தேவையில அவன் தட்டுவாங்க. அது ஒரு 10 minutes போட மாட்டாங்க. 30 seconds தான் போடுவாங்க. அந்த நாளையில ஒரு யாருக்கு அவஞ்சது சரியா தெரியல, ஒரு வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னு சொல்லி விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்துலேயே கிள்ளி வைப்பாங்க. இது எப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைக்குள்ள ஓகே இந்த இதை செய்யாத அதை செய்யாத, இதை செஞ்சா எப்படி நடக்கும் அதை செஞ்சா எப்படி நடக்கும் ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல பூத்தப்படுது. அப்ப மைண்ட்ல பூத்தினத்தோட அது வந்து அந்த பிள்ளைக்கு ஐயோ 12 மணிக்கு பகல் 12 மணிக்கு போயிட்டு வேப்ப மரத்துக்கு மேல ஏறினான்னு சொன்னா பேய் பிடிச்சிரும், பேய் அடிச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. ஆக்கள் பயம் வந்து இயற்கையாக உருவாக்கப்படுது. அது மாதிரி தான் இதுக்கு ஒரு ஸ்டோரி வந்து ஊர்ல சொல்றாங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இருந்துட்டு இதுல யாரு துணியானம் யாரா ஆம்புலன்ட் பாப்போம்னு சொல்லிட்டு நைட் 12 மணிக்கு நீங்க போய் வேப்ப மரத்துல ஒரு ஆணி அடிச்சுட்டு வரணும். ஆணி அடிச்சுட்டு வரணும்னு எல்லாருக்கும் பயம். யாராச்சும் போவான்னு ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு பயம், உள்ளுக்குள்ள பயம், எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி சாணத்தை எடுத்து கட்டிட்டு ஆணியையும் சுத்தியிலையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. போயிட்டுட்டா கிட்ட வேப்ப மரத்துக்கு போகணும். சரி அந்த சத்தம் இதை பார்த்தோன்னா அதுக்கு நடுக்கும். ஐயோ ஐயோ என்ன சார் வந்து ஆம்புலன்ட் காட்டுவானு சொல்லிட்டு டாக்டரை கொண்டு பார்த்துட்டு ஆணி அட்டிச்சுட்டு திரும்ப பேய் வந்து பிடிச்சி இழுக்கும். அதுலயே ஹார்ட் அட்டாக்ல செத்துருவேன். வெயிட் பண்ணுவாங்க. ஆக்களை காணல, ஆளை காணவே இல்லை. அப்ப மூட்டி வர என்ன நான் காணல. போய் பார்த்தா இவர் கிடக்குறாரு. திரும்பி பார்த்தா இவர் அவசரத்துல ஆணி அடிச்சுட்டு இதுதான் என்ன சொன்னா, இது மனபிராந்தி மண்டையில இருந்து கொண்டே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. மூளையில அமீன் டெலா அண்ட் ஒன்று அது வந்து எங்களுக்கு தெரியாததுக்காக தேவையான சர்ச் பண்ணி பாருங்க. எடிட்டருக்கு அந்த அமீன் டெலாட பிக்சரை போடுவான். இதுல பாருங்க அமீன் டெலா அது வந்து மூளையோட ஒரு பகுதி. அது வந்து எப்பயுமே உங்களுக்கு ஃபியரை கொண்டு வரும். ரைட். இப்ப நீங்க இருட்டுல வெளியில திடீர்னு வந்தா ஒரு ஜாக்கெட் கொழுவி இருந்தா இருட்டா இருந்தா அந்த அதை வந்து அது வந்து மினி செகண்ட்ல உங்களுக்கு சொல்லும் சம்திங் இஸ் தேர். பேயா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், யானையை கூட குளியா காட்டும். அந்த அமிங்டாலா வந்து ஃபியரை கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா அவங்களோட காமன் சென்ஸ் வரும் வித்தின் 1 செகண்ட் கூட தான் வரும். இது மில்லி செகண்ட் வரும். அதுக்கு பிறகு வந்து சொல்லும் சே அது ஜாக்கெட். ஆனா இந்த
அமிங்டலா வந்து நிறைய ஃபியர் இருக்கிறவங்களுக்கு அது கன நேரம் இழுக்கும். காமன் சென்ஸ் வந்துடாது. சில ஆட்களுக்கு அதுலயே சரியான ஃபியரை கொண்டு வந்துரு. இதுதான் ப்ளே பண்ற மெயின் ரோல். எனக்கு விஷயம் இருக்கு. இப்ப நீங்க மரத்துக்கு கீழே போகல என்னத்துக்கு ஒரு அமுக்கம் வருது, அதுக்கு ரீசன் இருக்கு, சயின்டிபிக்கா ரீசன் இருக்கு. ஆக்சுவலி புளிய மரத்துக்கு கீழே படுக்கவான்னு சொல்றதுக்கும் புளிய மரத்துக்கு கீழே படுக்கிற புளிய மரம் வந்து ஒரு மரம் வந்து ஆக்சிஜனை சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளியே வரும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அது இரவுல நடக்கிற ஒரு இல்லாட்டி மரங்கள் நார்மலா இரவுல நடக்கிற ஒரு பொசிஷன் வந்து மரங்கள் ஆப்போசிட், அங்களுக்கு ஆப்போசிட் ஆகும். ஒரு சில மரங்கள் அப்படி புளிய மரம்னு சொல்லிக்க ஆக்சிஜனை சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடை இரவுல வெளியே விடுற ஒரு தன்மை இருக்கு. அப்ப அதை வெளியே விடுற நேரம் வந்து அதுக்கு கீழே படுக்கணும். எப்ப கார்பன் மோனாக்சைடு வந்து மனுஷனுக்குள்ள கூடுதலா சுவாசிக்கப்படுதோ அப்போ ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அப்ப அந்த சுவாசத்தை வெளிவிடுற நேரம் வந்து இது வந்து ஆட்கள் அதை கூடுதலா சுவாசிச்சதோட அவங்களுக்கு ஒரு தன்னிலை மறந்த இல்லாட்டி ஒரு ஒரு டயலாமாக்குள்ள போயிடுறாங்க. அப்போ ஒரு கதைக்கிற நேரம் பேச்சோ தடுமாறுறதெல்லாம் நிறைய நடக்கிறது. அதை வச்சு தான் சொல்றது வந்து ஓகே இவருக்கு புளிய மரத்துக்கு கீழே படுத்திருந்தாரு, பேய் பிடிச்சிட்டு. இதேதான் நிறைய ஹாண்டட் ஹவுஸ்ல நடக்குது. சில வீடுகள்ல கூட சில வீடுகள்ல இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து அதிகமா வர்ற இதுகள் வந்து இந்த வாட்டர் ஹீட்டர், மற்றது கீழே உருளைக்கிழங்குல போட்டு வைக்கிறது, அது இதெல்லாம் கார்லயும் இருக்குது. ஏர் கண்டிஷனர்ல என்ஜின் வந்து கார்பன் மோனாக்சைடு தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட மத்த வென்டிலேஷனும் சரியில்லை. ஒரு அமுக்கம் இருந்தா உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு ஸ்மெல்லும் இல்லை, ஒன்று டேஸ்டும் இருக்காது, ஸ்மெல்லும் இருக்காது. அது வந்து என்ன செய்யும், உங்களோட மைண்ட்ல வந்து நிறைய ஹெலோசினேஷனை கிரியேட் பண்ணுது. உங்களை அறியாமல் இப்ப நாங்க கஞ்சா அடிக்கிறது அப்படின்னா அது ஒரு தேவையில்லாத ஒரு இதுகளை கொண்டு வரும். அப்படி இப்படி இதே மாதிரிதான் கார்பன் மோனாக்சைடு பண்றது உங்களோட மண்டையில வந்து ஹெலோசினேஷன் இல்லாதது ஒன்று இருக்கிற மாதிரி கற்பனை பண்றது. இதனாலதான் நிறைய ஃபேமிலிகள்ல இந்த காலையில எழுப்பி விண்டோ துறங்கன்றது இருக்குதான். தேவையில்லாத காத்து வழியில போகணும், அந்த எடுக்கணும். சில வீடுகள்ல இது லீக்காவே இருக்குது, அவங்களுக்கே தெரியாது. என்னன்னா அதுல ஒரு ஸ்மெல்லும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க ஃபேமிலியே ஒரு பேய் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அந்த வீடுகள்ல அந்த மொக்கடிச்சு இருக்கு கருப்பு, அதுல இருந்து இதுதான் நடக்கும். அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வர்றது பிகாஸ் அவங்களா இல்ல, அவங்களோட மோனாக்சைடு வந்து அவங்களோட அந்த தேவையில்லாத ஹெலோசினேஷன் சர்டன் அமௌண்ட் வந்ததுன்னு சொன்னா நாக் அவுட் ஆகிடும். ஏர்கிராஃப்ட்ல எல்லாம் என்ஜின் வந்து இதாக்குனா நாக் அவுட் ஆனேனா சரி அப்படியே ஒன்று இடிக்க வேண்டியது. அது வந்து கேபிள் அதுக்கு சொல்லி ஒரு கலர் மாறும். ஆனா வீடுகள் அதுகள்ல வந்து இப்ப நீ சொன்ன கொஞ்சம் வந்ததுன்னு சொன்னா இட்ஸ் ஹார்ட் ஹெலோசினேஷன் ஆகிக்கொண்டே இருக்கு. நீங்க ஏதோ நார்மல் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதுதான் அந்த வாஸ்துவோட விஷயம் இருக்குதா. வாஸ்து வந்து ஒரு மூட நம்பிக்கை எப்ப பாக்குறாங்க. ஆனால் அந்த வாஸ்துவோட சயின்டிபிக்கல் பேக்ரவுண்டும் இதுதான். இந்த இடத்துலதான் காத்து வரும், அந்த வீட்டோட அந்த அமைப்பை அது வாஸ்து கண்டிப்பா ஒரு மூட நம்பிக்கையா பார்க்கலாம். ஆனா அது உண்மையாவே சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா இங்க காத்து வர்றது விட எங்களை திறந்து விடுறது இது மெயினான ஒரு விஷயம். நீ சொன்ன மாதிரி இப்ப மூட நம்பிக்கை நீ சொன்ன சரியான விஷயம் என்று சொன்னா இப்ப மூட நம்பிக்கையா பாக்குறாங்க. என்ன எங்க ஆட்களுக்கு இந்த சொல்ற விஷயங்கள் வந்து எதுக்காக செஞ்சோம்னு தெரியாது. இப்ப எங்களோட அம்மா எல்லாம் இப்படி செய்யாத, நேரத்தை பற்றி போடாத, வெள்ளிக்கிழமை எதுக்கு கடத்தி கொண்டே போனாங்களே தவிர அதுக்கான ரீசன் தேடி எங்கள்டையும் சொல்லாட்டி இப்ப இந்த காலுக்கு பின்னுக்கு கழுவிட்டு வரும், அது சனியன் இருக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. என்ன காலுக்கு பின்னு காலை கழுவண்டாவே குடிச்சிட்டு வாங்க காலுக்கு பின் சின்ன விஷயங்கள் தான். அவங்க சொல்ற விதங்கள் எங்களுக்கு என்ன சம்பந்தம் எல்லாம் சும்மா நிகம்பட்டி வெள்ளிக்கிழமை வீட்டுல இருட்டுல நிகம்பட்டி இது எங்களுக்கு விலங்கல். ஆனா சொன்ன விதங்கள் சரி, அது எங்களுக்கு மூட நம்பிக்கைப்பட்டது. ஆனா எல்லாத்துலயும் ஒரு சயின்டிபிக்கா ஒரு விஷயம் இருக்கும். இப்ப நார்மலா இப்படித்தான் அந்த காலத்துல இருந்து சொன்ன விஷயம் வந்து பூனை குறுக்க போனா காரியம் விளங்காது, இல்லாட்டி அந்த பயணம் சரி வரும். அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு படையெடுப்புகளோ இதுகள் போற நேரம் வந்து பூனை வந்து மக்களோட மக்களா வாழ்ந்த ஏரியா. சரியா, பூனைகள் வந்து குறுக்க வருதுன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த 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 படையெடுத்துக்கிட்டு போனா இந்த ஏரியால ஆட்கள் நடமாட்டம் இருக்கு. அப்ப தாங்க போற பயணம் வந்து அதை படையெடுப்பு போறாங்க. இப்ப ஆட்கள் இருக்க ஏரியாக்குள்ள போற நேரம் வந்து பூனைகள் குறுக்க வருதுன்னு சொன்னா மக்கள் வாழ்ற ஏரியாவா இருக்கும், பூனைகள் வருதுன்னு தெரியும். அப்ப இந்த பூனைகள் வர்ற நேரம் அவங்க நினைப்பாங்க ஓகே இதுக்குள்ளால போகணும்னு சொன்னா நாங்க படையெடுப்புக்கு தெரிய வரும். இந்த படையெடுப்பு தெரியாம இருக்கிறது நாங்க சீக்கிரமா இப்ப இந்த விஷயம் இது வேணாம், இந்த பூனை குறுக்க வந்துட்டு சரி வராது நமக்கு, நாங்க வேற ரூட் பார்ப்போம். ஸோ இதே வந்து காலப்போக்கில் மருவி
அட சும்மா போற பூனை கூட வந்து அந்த நேரம் சொன்னது சும்மா போற பூனை கூட வந்து இப்ப வந்து ஒரு தடையா பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்து அதான் ஒரு படத்துல சொன்ன மாதிரி வீட்டுல வளர்ற பூனை வந்தா சவனம் பண்றீங்க ஆனா காட்டுல இருக்க நிறைய பார்த்தா நல்லா பண்றீங்க மத்த இந்த ஆமை பூந்த வீடு விளங்காதுங்க அது வந்து எப்படின்னு சொன்னா ஆமை பூந்த வீடு விளங்காது அல்லாமை இயலாமை இல்ல அப்படியும் சொல்லலாம் நீ சொல்ற மாதிரி அது கூட பார்க்கலாம். நான் பார்த்தது எப்படின்னு சொன்னா ஆமைகளை வச்சு அந்த நாளையில கடல்ல வந்து பயணம் செஞ்சு ஆமைகள் இதுகளில் வச்சு அவங்க ஆமைகளை ஏண்டா திசை பார்க்குற இதுகள் அவங்களுக்கு இருக்கு. ஆமைகள் போற இதுகள் ஆமைகள் திரும்பி வார்த்தை அதை வச்சு ஆமையை வச்சு இந்த விஷயங்கள் செஞ்சவர்கள் இன்னொரு இடத்துக்கு வணிகம் செய்யறதோ இன்னொரு இடத்துக்கு போறதோ வாரதுன்னு சொல்லு. ஆமையோட ஓட்ட தனக்கு கவுட்டு போட்டு அப்படி இல்லை. அது சீமான் சொன்னது. அது சீமான் சொன்னது அது எடுபடாது. அது சீமான் சிலோன்ல வந்து ஆமையை இப்படி போட்டுட்டு தலைக்கெல்லாம் புதிய ஆமை ஓடாம அதுல ஏறி உட்கார்ந்துருந்து அது தோணியா பயன்படுத்திக்கலாம் சொல்றதுல ஒரு அளவு இருக்கு. பட் இப்ப கமிங் பேக் டு தி பாயிண்ட் வந்து ஆமைகளை வச்சு நீரோட்டம் பார்த்து ஆட்கள் வந்து வணிகம் செஞ்சு காலத்துல வணிகம் செய்யற நேரம் வந்து இவங்க இப்ப போயிட்டாங்கன்னு வை போயிட்டு ஆமை என்ன செய்யும் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அதே இடத்துக்கு திரும்பி வரும். ஏன்னு சொன்னா அந்த இடத்துல தான் முட்டை போடும் இனப்பெருக்கம் செய்யும். இப்ப இந்த ஆமைகள் திரும்ப அவங்களோட போன ஆமைகள் மார்க் பண்ண ஆமைகள் வந்து திரும்ப இந்த இடத்துக்கு வருதுன்னு சொன்னால் அந்த போன ஆக்களுக்கு ஏதோ நடந்துட்டு ஆமை மட்டும் வருதுன்னு சொன்னால் போன ஆக்களுக்கு ஏதோ நடந்து இல்லாட்டி இவங்க ஆமையை ஃபாலோ பண்ணி வருவாங்க. அப்ப போன ஆக்களுக்கு ஏதோ நடந்துட்டு அப்ப சொன்னா ஆமை புகுந்த வீடு ஆமை திரும்பி வந்த இடம் விளங்காதுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணமா தான். ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னு சொன்னா எனக்கு இன்னொரு இதுலயும் வந்து என்ன சொல்றது ஓகே அப்படின்டா தீ மிதிக்கிறது அது இதெல்லாம் வந்துன்னு சொல்லிட்டு அப்ப தீ மிதிக்கிறதெல்லாம் நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான். தீ மிதிக்கிறது தீய இந்த கட்டையை போட்டு சுட்டு அதுக்கு மேல ஏறி மேய்ச்சி ஓடிக்கிட்டு போறீங்க ஃபைன் எல்லாரும் ஓடிப்பா அப்போ அற்புதம் அது இது ஆஹா ஓஹோன்னு இருக்குது. இதே ஒரு 100 கம்பியை சூடாக்கிட்டு அந்த கட்டையை போடாம தனியா இரும்பு கம்பியை சூடாக்கிட்டு அதுக்கு மேல நடந்து பாருங்க. அதை ஏன்னு சொன்னா நான் சொல்றேன் வந்து இது அந்த கோல் வந்து சூட்டை கடத்துற தன்மை வந்து சரியான குறைவு. அதுல அந்த சூட்டை கடத்துற தன்மை வந்து சரியான குறைவு. இதே கம்பியோ ஒரு இதோ வந்து அது குயிக்கா சூட்டை கடத்தக்கூடிய தன்மை இருக்காது. டக்குன்னு சுடும். அப்ப அதனாலதான் வந்து அந்த சுடாதத்துக்கு ஒரு நான் சொல்றேன் நான் உங்களுக்கு தீ மிதிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றது. இது வந்து நீங்க எப்படி இருக்குன்னு சொன்னா என்னத்துக்கு நீங்க இதுக்கு போய் முடிய கொடுக்குறீங்க விரலை கொடுக்கலாம் தானே இந்த மாதிரி இருக்கு. எங்களுக்கு என்ன முடியும்ன்றதை காட்டுறது ஒரு லிமிடேஷன் இருக்கு. நீ இந்த தீ மிதிக்கிறது வந்து எங்கிறது மட்டுமில்ல இந்த ஜெனரேஷன்ல டோனி ராபின்சன் சொல்லிட்டு இருக்கான். இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஸ்பீக் பண்றவன் ஆட்களோட என்ன சொல்றான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவன் இல்ல யூஎஸ் காரன். அவன் ஈவெண்ட்டுக்கு போறதுக்கு ஒரு ஆள் 5000 கொடுக்கும். இஸ் வெரி வெரி ஃபேமஸ். அவன் ஈவெண்ட்ல முதல் நாளே அதுக்கு பேர் என்ன மாதிரி வோக் ஆன் ஃபயர். அவன் எல்லாம் வெள்ளக்காரங்களா எல்லாம் சாப்பிட்டு கொண்டு வோக் ஆன் பண்றாங்க. இல்ல அப்படியானாங்க. அவன் வந்து நார்மல் மோட்டிவேஷனான ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி செய்யறான். அவன் வந்து இத ஃபயரை போடுறது. அவன்கிட்ட கான்செப்ட் வந்து யூ ஷோ யுவர்செல்ஃப் ப்ரூவ் யுவர்செல்ஃப். உங்களால முடியுமா? உங்களால உங்களோட மன இதை உடைச்சிட்டு உங்களோட பயத்தை உடைச்சிட்டு நெருப்பண்டு தெரிஞ்சு ஓட முடியும். அதுதான் அவனோட கான்செப்ட். உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ற ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கு ஃபியரை எங்களுக்கு தெரியுது. இப்ப எங்களுக்கு நான் ஒரு நாள் தீ மிதிச்சது இல்லை. தெரிஞ்சாங்க நிறைய பேர் ஓடி இருக்காங்க. பெரிய அளவுல வந்து அந்த முதல் பயம் மட்டும்தான் இருக்குமா. அங்க தாண்டி ஓடினேன்னா கார்ல சும்மா ஒரு சின்ன இது மட்டும் தான் இருக்க முடியும். பெரிய அளவு இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து 3 தடவை தீ மிதிச்சிருக்கேன். மிதிச்சா 3 தடவை மிதிச்சிருக்கேன். கவுண்ட் பண்ணிட்டு கன்செப்ட் மாதிரி தான். ஐயோ எனக்கு மிதிக்குள்ள போதும் மனுஷி கோல் ரைட் ஓகே. அப்ப நான் மிதிச்சிருக்கிறேன். அப்ப முதலாவது தடவையும் வந்து மிதிக்கிறேன் பறந்துட்டு இங்கிருந்து அடுத்த இங்கிருந்து ஒரு 5-10 மீட்டர்ஸ் இருக்கு. அதுக்குள்ள ஓடித்தான் போனேன். 2வது தடவை பயம் ஓடித்தான் போனேன். 3வது தடவை நான் செஞ்சேன் அதான் நான் 2 தடவை மேய்ச்சிட்டேனே. அப்ப 2 தடவை மேய்ச்சிட்டேனே. பிறகு இனி என்ன வரி பண்ணணும். 3வது தடவை மிதிப்போம்னு சொல்லிட்டு நான் என்னோட பாட்டுல ஸ்லோ பேஸ்ல சுட்டுட்டு ஏன்னு சொன்னா அதுக்கு
அந்த வெப்பத்தை கடத்தக்கூடிய டைம் கிடைச்சிருச்சு என்னோட காலுக்கும் அந்த நெருப்புக்கும் வெப்பத்தை கடத்தக்கூடிய டைம் கிடைச்சிருச்சு சுட்டுட்டு கஷ்டம் என்ன முதலாவது நாங்கள் பிறகு அப்படி புழைச்சுதான் அந்த ஸ்டெப் புழைச்சுதா அடுத்தது நீ ஜம்ப் பண்ண பாப்பா ஐயோ 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 சுட்டு கொண்டே அமருப்படும். அப்ப நான் வந்து வெளியே வந்து சொல்றேன் என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு நீ ஏதோ பிள்ளை செஞ்சிருக்க, நீ ஏதோ பிள்ளை செஞ்சுட்டு தான் உள்ள இருங்க, அதான் இந்த தடவை இப்ப 2 தடவை உனக்கு சுட இல்ல பாரு, இப்ப 3வது தடவை தான் உனக்கு சுட்டு இருக்கு, ஏதோ தப்பு செஞ்சிருக்க அதனாலதான் உனக்கு சுட்டு இருக்கு. எனக்கு தெரியும் நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு என்னோட ஓவர் கான்பிடன்ஸ் நான் மெதுவா நடந்து போனேன். அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல யாரும் ஒரு அம்மா ஒரு ஆள் ஏதோ செத்தது பார்த்து திரும்பி அப்பா மாதிரி கேட்கிறாங்க. ஆக்சுவலி என்ன சொல்றது, இப்ப பேய் எனக்கு அது கொஞ்சம் இதாத்தான் இருந்தது. என்ன நம்புவோமா நம்பலாம் அந்த மாதிரி ஒரு மேபி உங்ககிட்ட அது ஒரு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கலாம். எனக்கு அது ஒரு வீடியோ வந்து பார்த்தேன்னா யூடியூப்ல ஒரு ஒரு மகன் வந்து செத்து போயிடுவார் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போனா செத்து போட்டு வீட்டில் எல்லாரும் அழுது கொண்டு இருப்பா, அவரை புதைச்சாச்சு எல்லாம் செஞ்சேன், வீட்டில் உட்காந்து இன்னும் அழுது கொண்டிருக்காங்க. திடீர்னு அவங்க வீட்டு பாட்டிக்காரி மயங்கி விழுகிறான். மயங்கி விழுகிறன்னு சொன்னால் அன்கான்சியஸ் இல்லை, பட் கான்சியஸ், பட் அப்படி விழுந்திருந்து அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எக்ஸாக்ட்லி ஒரு ஆம்பளை வாய்ஸ், அந்த பொடியன் வாய்ஸ் தெரியாது தானே, பட் அங்கே கேட்டதுங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த பாட்டி கத்துது, வந்துட்டியா அம்மா என்ன பாக்குறதுக்கு, வந்துட்டியா அம்மா என்ன பாக்குற, எனக்கு சும்மா மயிரெல்லாம் பூச்சி எறிஞ்சு கிளவி கதைக்குது. அந்த அந்த பொடியின் வயசுல அம்மா வந்துட்டியா அம்மா என்னை பாக்குறதுக்கு, அப்பா எங்க அப்பா வரையிலையே, அப்பா வெளியால இருக்காரு, அப்பா வர்றாருன்னு சொல்லிட்டு அப்பா என்ன பார்க்க வரையில, வந்துட்டியா அம்மா என்னை பாக்குறது. I was so shocked. எனக்கு அதை பார்க்க சொல்ல வந்து சரியான ஒரு வீடியோ வந்து யூடியூப் வீடியோ வந்து என்ன சொல்றது ஷூட் பண்ணி இருக்கலாம். இல்ல அது இல்ல, அப்படி இல்ல, இது வந்து ரியலா ஷூட் பண்ண செட் பண்ண வீடியோ. அதுக்கு ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஹிப்போகாம்பஸ் சென்டங்கட மண்டையில இன்னொரு மூளை அதுல விளக்குற மாதிரி சொல்லுவாங்க. அதுல நம்ம பாமர மக்களுக்கு விளக்குற மாதிரி ஹிப்போகாம்பஸ்ன்றது ஒரு ரெக்கார்டர் மாதிரி, மெமரி சிப் மாதிரி மண்டையில இருக்க பெரிய ஒரு ஜிகாபைட் இருக்கு. உங்களோட பழைய மெமரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்ப சடனா பாருங்க சிலர்கள் வந்து பேய் புடிச்சா ஸ்பானிஷ்ல கைக்கும் இல்லாத மொழியெல்லாம் பிகாஸ் அவங்க ஏதோ ஒரு நாள்ல அந்த ஒரு படத்தை பார்த்திருப்பாங்க ஃபுல்லா. அது வந்து அதுல சில விஷயங்கள் ஸ்டோர் ஆகும். அது whenever they have some எக்ஸ்ட்ரீம் சிரமமா இதுல போக்குல ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷன்ல போக்குல ஏதாவது ஒரு பயங்கரமான இதுல போக்குல அது ட்ரிகர் பண்ணுது. அப்ப அவங்க அந்த பார்த்த ஸ்பானிஷ் படத்துல வர்ற அவங்களுக்கு தமிழா இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் எவனா ஏதோ ஒரு டைம்ல ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டாங்க, அது ஸ்டோர் ஆயிட்டு அது ஏதோ ஒரு இதுல அவங்களுக்கு பயங்கர பாதிப்பையும் கொடுத்துருக்கு. அது வந்து இந்த ஒரு பயங்கரமான ஒரு இந்த சம்பவம் வரக்குள்ள அது பயங்கரமா முடிப்பாங்க. அப்ப அந்த டைம்ல அவங்க உணர்ற இப்ப நீங்க சொன்ன அந்த வயசு அம்மா கூட அந்த அம்மா அந்த கிழவி கூட சில நேரம் அந்த மகனோட சரியான அட்டாச்மெண்ட்ல இருந்தபடியே அந்த மெமரிஸ் எல்லாம் அவங்களுக்கு நிறைய ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த அந்த ஹிப்போகாம்பஸ் வந்து அந்த இடத்துல அது ட்ரிகர் பண்ணிருக்கு. அந்த ஒரு டிப்ரெஷனை அவங்களுக்கு வெளிக்காட்டுறது. இப்ப அந்த வயசை கூட என்ன தம்பி என்று இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அந்த பொடியின் வயசு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா எல்லாருமே அந்த பொடியை நினைச்சிருக்க கூட அம்பளை குரல்ல கேட்கிற கூட அந்த பொடியின் வயசு அம்பளை. அப்ப நீ இதை சொல்ற எனக்கிட்ட உள்ள இன்னொரு கொஸ்டின் 2 பேருக்கு இருந்தா சொல்லுங்க. 3 வயசு புள்ளு நான் இங்க பிறந்தேன், இல்லாட்டி ஒரு 4 வயசு புள்ள சொல்லுது நான் இங்க பிறந்தேன், ரீஎன்கார்னேஷனை பத்தி சொல்றேன். நான் வந்து இங்க பிறந்தேன், இதுதான் என்ற வீடு, இங்க இருந்த நான், இது வளர்ந்த நான், இது 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 என்னோட அப்பா, இது என்னோட புருஷன், இது என்னோட அம்மா, பேரெல்லாம் சொல்லுன்னு சொன்னா இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க நீங்க? என்ன அப்படி நிறைய ஸ்டோரி இருக்குது. ஸ்ரீலங்காவில கூட ஸ்டோரி இருக்கு, அப்படியே சொல்லுவாங்க. இங்கதான் நான் பிறந்தேன்னா அவங்களுக்கு சம்பந்தமே இருக்கு. அவங்க விசாரிச்சு பாத்துருவாங்க. ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு சின்ன ஒரு கிராமத்துல பிறந்தவர்கள் வீடியோ இருக்கு. அங்க நடந்தது எங்க, ஆனா ஊர்ல வேற ஒரு இடங்கள் அவன் போனதே இல்லை. அவன் அம்மா அப்பா சொன்னாங்க அங்க பக்கம் வந்து இந்த ஊரை விட்டு அங்க போனது கூட காசு இருக்கு. ஆனா அப்படியே சொல்றான். இதுக்கெல்லாம் ரீசன் சிலதுகளுக்கு வந்து என்னத்துக்கு ரீசன்டே இல்லை. எனக்கு நான் ஒரு கிட்டத்துல பாத்தீங்கன்னா அவன் வந்து கிட்டத்தட்ட வேற ஒரு நாட்டுல இருந்தவன் ஸ்காட்லாண்ட்ல என்னோட வீடு இங்கே இருக்கு, இன்னைக்கு கூட்டி போய் தான் என்னோட வீடு நான் சொல்றேன். அப்ப ஸ்காட்லாண்டுக்கு ஸ்ரீலங்கா நாட்கள் இல்ல அமெரிக்கன்ல உள்ள ஆக்கள்
ஸ்காட்லாண்ட்லயே போயிட்டு ICL போயிட்டு. இப்படி நாங்களும் ஒரு நல்ல வீடு பார்த்து சொல்லுவோம் அனுபவி. அப்ப இதான் ரெண்டு வீடு. அப்ப அம்மாட பேர்ல இருந்து அப்பாட பேர்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. ஈவன் இந்தியாலயும் ஒரு இது நடந்திருக்கு. இந்தியால ஒரு லேடி அவன் வந்து பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், எல்லாமே வேற இடம். பட் ஹஸ்பண்ட் அது இது முன்ன நடந்தது. ஈவன் ஒரு ஒரு மரத்துக்கு கீழே ஒரு 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 பூச்செடிக்கு கீழே காசு ஒழிச்சு வச்சது கூட வந்து நான் இதுக்கு கீழே இவ்வளவு காசு ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடி திரும்பி வர நேரம் அதை எடுத்து பார்த்துட்டு சொன்னா அதுக்குள்ள அவ்வளவு காசு இருக்கு. ஸோ என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா, நாங்க நினைக்கிறத விட இப்ப நாங்க பெரிய லாடு லபகதாஸ் மாதிரி கைக்காம அது இப்படித்தான் பீனல் கிளாண்ட் இல்லாட்டி மைண்ட்ல ஒரு இப்போ கேம்பஸ் எங்களை தாண்டிய ஒரு சக்தி இருக்கா. அதுதான் எப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தின ஒரு பிளாங்க், உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆன்சர் இல்லாட்டி அது பிளாங்க் ஒன்று உங்களுக்கு தெரியாட்டி அது பிளாங்க். அந்த பிளாங்க் என்ன செய்ய கூட மூளை ஏதாவது ஒரு கற்பனையால ஃபில் பண்ணுது. அதான் உண்மை. இப்ப நீங்க கேட்ட சிலதுகளுக்கு கூட அறிவியலா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணல, கடவுள் இருக்கா இல்லையாட்டு சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணல, ரைட்? அப்ப அந்த இடத்துலதான் இந்த எல்லாமே வரும், ரிலிஜியஸ்ல இருந்து எல்லாமே வரும். ஏன்னா யூ கேனாட் ஃபீல் தட். உங்களுக்கு 100% ஆன்சர் இருந்தா செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியாது. அத ஃபீல் பண்ணியே ஆகணும். எங்க மைண்ட்ல அது ஆளாளுக்கு ஒரு தியரியை கொண்டு வருவாங்க. because they cannot find the answer. When it's blank, you cannot find the answer. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு எங்களுக்கு முன்னாலே ஒரு விஷயத்தை கொண்டு அப்படியே போடுறாங்க, ஒரு விஷயத்தை காட்டுறாங்க, இது இதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னு சொல்லிக்க, அப்ப அதுக்கு நாங்க எங்க போறது, என்ன தியரி, என்ன நினைக்கிறது? இப்ப கடவுள் இல்ல இருக்கா இல்லையான்றதுக்கு இல்லன்றபடியாது இல்ல, அது சொல்றேன், அது மட்டும் தானே எல்லாமே. இப்ப எங்களுக்கு வந்து ஓகே இது வந்து என்ன, இது என்ன நடக்குதுன்னா அது ஒரு சக்தி இருக்கு, அதோட விட்டுருவோம். இதை நாங்க உள்ளுக்குள்ள ஆராயிற அளவுக்கு சயின்டிஸ்ட் அவங்களாலே முடியல, அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. நாங்க அவங்க சொல்றத நாங்க சொல்லணும். இப்ப சாமி இருக்கிற மாதிரி தான். அதே மாதிரி மூட நம்பிக்கையிலே நீங்க ஏதாச்சும் மூட நம்பிக்கையை நம்பிட்டு இருக்கீங்களா? மூட நம்பிக்கையில நாங்க சொல்ல முடியாது என்ன மூட நம்பிக்கை. நான் அவருக்கு நம்பிட்டது வந்து 1995 ஊர்ல இருக்கக்குள்ள அந்த பிள்ளையார் பால் குடிக்கிறேன்னு சொல்லுவேன். நான் இப்பயும் நம்பி இருக்கேன். அது கொஞ்ச நாள் மட்டும் நம்பி விடுறாங்க, பிள்ளையார் மட்டும் பால் குடிக்கிறேன் சொல்லி கொடுத்துருக்கேன். நீ விடுறியா? நான் போனேன்னு எனக்கு கொடுத்த உடை இல்லை. இதுல வந்து அது அந்த டைம்ல 10 வயசு அப்படித்தான் இருக்கு. அந்த டைம்ல பாக்குறேன், அதுல என்ன சிலவங்க வந்து இன்னும் ஐடியாவை கிரியேட் பண்ணி உறிஞ்சின சத்தத்தை வேற அதுக்கு ஒரு டப்பிங் பண்ணி விட்டாங்க. எங்களுக்கு உறிஞ்சி பால் குடிக்குது. ஐயோ, எங்களை பற்றி அதுக்கு அப்புறம் ஒரு சீன் நடந்தது. குடிச்ச பால் எல்லாம் வந்து வெளியே வர தோக்கிட்டு, சரி அவரு அந்த கல்லுக்குள்ள இருந்து வெளியே வர தோக்கிட்டு, அதோட எல்லாம் யாரோ பிள்ளையாருக்கு குளிச்ச பாலை குடிச்சு அப்படி வெளியால வருதுன்னு சொல்லிட்டு இல்ல அதுக்கு சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சோம். சர்டன் திங்னா சிலதுகளுக்கு வந்து சயின்டிபிக்கா கண்டுபிடிக்கல. இப்ப இதுகளுக்கு வந்து ஓகே அதுக்கு ஒரு ஆக்ஷன், கேபிட்டல் ஆக்ஷன் தான். இப்ப மரம் அந்த வேற எப்படி இதை உறிஞ்சுதோ அத மாதிரி இந்த கல்லுகள் வந்து அதுல இருக்க கிராக்குகள் இருக்கு, அதுல நீ கிட்ட கொண்டு போகக்குள்ள அது உறிஞ்சு எடுத்து ஏன் கொஞ்ச நாள்ல குடிக்கலன்னு சொன்னா பாலாலும் நிரம்பிட்டு எல்லாம் நிரம்பிட்டு. இதே மாதிரிதான் நான் இங்க ஒரு கிறிஸ்டியன் சேர்ச்சில வந்து சொன்னாங்க, தேவமாதார கண்ணால 2 ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ரத்தம் வருது, இது நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்து. பட் ஐ திங்க் அந்த 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 சூட்டுக்கோ இல்லாட்டி அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோ சில செஞ்ச இதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் ஏன்னா எல்லாம் சிலையாத்தான் செஞ்சு வச்சிருக்கு. அதுல இருந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிற நேரம் ஒரு ஒரு கெமிக்கல் வெளியே வருது, ஏதாச்சும் ஒரு திரவம் வெளியே வருது. அதை பிடிச்சி கொண்டு ஓகே இது ஏதோ நடக்க போகுது, பேடா நடக்க போகுது, கடவுளுக்கு எதிராக இது போகுது. அதை இப்ப சொன்னாலும் சொல்லுவாங்க, சொல்லிட்டா இல்லையா பாத்தியா உனக்கு என்ன நடக்க போகுது. அதே நேரம் ஒரு கோயின்சிடென்டா ஏதாச்சும் நடந்துன்னு சொன்னாலும் வந்து சொல்லலாம், இவர் அன்னைக்கு இப்படி சொன்னாரு, அதனாலதான் இவருக்கு இப்படி நடந்து செய்வன எனக்கு செஞ்சது செய்வன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பார்த்திருக்கேன். சரியா, அவருக்கு அடியும் விழுந்திருக்கு ஆக்கிட்ட. எப்படி சொன்னா இவர் வந்து அந்த சிலோன்ல இருக்க தொழிலாளர்னு சொல்லிட்டு தொழிலாளர் இது என்ன சொல்றது சிங்களாக்கள் வந்து பேயாட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் மூலம் எல்லாம் அடிச்சு ஆடுவாங்க. அப்ப எங்கட ஊருக்கு பக்கத்துல நான் பார்க்கல, சாரி நான் பார்க்கல பட் கேள்விப்பட்டது வந்து பக்கத்து ஊர்ல
தொழிலாடுறாங்களே சொன்னா அவங்களுக்கு தேவையில செஞ்சிருக்கு அது இருக்குது. இவர் ஆடி ஆடி ஒரு புள்ளி ஒன்று வெட்டுறாரு, ஒரு ஆள் வெட்டுறாரு, இன்னொரு ஆள் தான் வெட்டுவார். கப்புவான்னு சொல்றது, கப்புவான்னு ஆடுவார் எல்லாம் செய்வார். இவர் வந்து தொழில் ஆடிக்கிட்டே இந்த சரத்துக்குள்ள இருந்து ஒரு தகட்டை கீழே போட்டார். அந்த தகட்டை கீழே இந்த தகடு எடுக்கிறது, தகடு இருந்தா புதைச்சி வச்சுட்டு தகடு எடுக்கிறது தான் தோன்றது. அப்ப அதுக்குள்ள இருந்து இவரே கொண்டு வந்து அதை கண்டுட்டான், பிடிச்ச அடிந்தா செம்ம அடி அடி உள்ளது அத்தனை பேரை துரத்தி அனுப்புனது. ஏன்னா அது ஒரு எனக்கு உண்மையா ஒரு இன்சிடென்ட் வந்தது. பேய் பிடிச்சது என்னோட சொந்த ஆன்டி தான். நானும் அந்த ஃப்ரெண்டும் ஆன்டியும் அவங்க லிங்கனார் இல்லைங்க திருவண்ணாமலை லிங்கனார் புதுசா அங்க குடியேற்றி கொண்டு வந்தோம். அப்ப அங்க போயிட்டு அப்பதான் புதுசு, அப்ப அதுல வீடுகள் கட்டி கொண்டு அப்ப நானும் ஃப்ரெண்டும் அங்க ஆன்டி போயிட்டு அங்க அதுல அது முன்னுக்கு ஏன்னா அந்த அங்கால ஹவுஸில் லிங்கனார் நடுவுல கடல். அப்ப அதுல போயிட்டு அதுல குளிச்சு இல்ல அதான் இது உள்ளுக்கு நல்லா லிங்கனார் உள்ள போகணும். அப்ப அதுல போயிட்டு அதை குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க. அப்படியே ஒரு 2-3 நாள் அப்படியே போயிட்டு அப்ப நாங்க போயிட்டு கோயில்ல எங்கட அன்போலிபுரத்துல கோயில்ல சரி இதான்னு சொல்லக்கூட போய் நிற்கிறோம். திடீர்னு நான் நோமலான இருந்து திடீர்னு ஆட ஒழிக்கிட்டோம். ஓகே சாமி வந்துட்டேன்னு சொன்னா அது சாமி மாதிரி இல்ல. சாமி என்ன தெரியும் தானே, இது வந்து வேற ஒரு விதமா இது அப்ப பார்த்தா இது வந்து நார்மல் இது இல்ல, நார்மல் சாமி என்ன பிரச்சனை சொன்னா அவருக்கு வந்து இப்ப படுத்தா எங்களுக்கு பயம். இப்ப நான் எங்களோட அப்ப எல்லாரும் இருக்கிறோம். திடீர்னு எழுப்பி இந்த கோயிலால நடுவால ஓடுவாங்க. நடுவான்னு சொன்னா வீடு வீடுகள் இருக்குதா, அந்த நட்டு காணியால விழுந்து ஓட்டி எல்லாம் கிழிச்சு அப்பதான் விளங்கிச்சு இது வந்து நார்மலா சாமி வர்றது ஒரு விஷயம். இது வந்து ஓடுவாங்க அதற்கு அந்த கோயிலுக்கு நடுவால விழுந்து அப்படியே போது இவங்க இது பார்த்து சாமி மாதிரி வேற ஏதோ ஒன்றா சாமி அந்த இவங்க இருந்து பேய் ஓட்டுறாங்க அவங்களை கூப்பிட்டு அட்டிச்சா அவங்களுமே வச்சு சவுக்கத்தா அட்டி நடக்குது. அப்பதான் பார்த்தேன் இது வந்து இப்ப நடிப்போ இல்லாட்டி ஒரு பர்சனாலிட்டி இதுன்னு சொன்னா உடனே ஐயோ இந்த அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க அடி வாங்குறோம் அடி வாங்குறோம் அடி வாங்குறோம். அது கடைசியில எல்லாம் முடிச்சோன்னே இவங்களுக்கு நாங்க போனது இதுகள் எல்லாம் அவருக்கு தெரியாது. அப்ப அவர் வந்துட்டு சொல்றாரு, சரியா சொல்றாரு, 2-3 நாளைக்கு முதல் எங்கேயோ போயிருக்கலாம் அந்த இடங்கள்ல இப்படியான காடு அமானுஷ்ய விஷயங்கள் ஏதோ ஒன்று இருந்திருக்குது. நானும் பக்கத்துல நானும் இவ்வளவு இருந்திருக்கிறப்ப அந்த பாதி அமானுஷ்யம் வந்திருந்தாலும் பிரிச்சிருப்பாங்க வச்சு. அது அப்படியான விஷயங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு பார்க்கல. ஓகே என்ன சொல்றது, ஆனா இப்ப என்ன அதுவும் வந்து மென்டலி ஒரு இதொண்டு இருந்திருக்கணும் அவங்களுக்கு, அதாச்சும் ஒரு டிஸார்டர் ஒன்று இருந்திருக்கணும். சின்னல இருந்து அவங்களுக்கு நாங்க எங்களோட தான் இருந்தோம். அவங்களுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் தன்மை ஒன்று. ஸோ அதே மாதிரி தான் ஒரு அக்கா ஒன்று, எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒன்று, நான் போகிறேன், நான் ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன். அந்த அக்கா ரொம்ப நாளைக்கு பிற போடுறேன், 16 வருஷத்துக்கு பிற போடுறேன். ரோட்டால போறேன்னா அந்த அக்கா வந்து கத்திய தோல்ல வச்சுக்கிட்டு கத்தி கத்தி போகுது. எப்படி சொன்னா என்னைய அவன் வந்தா என்னைய பாக்குறதுக்கு என்ன சொல்றது நிப்பாட்டி போட்டாரு. இந்த தடவை யாராச்சும் நிப்பாட்டி பாருங்கடா. அவன் வந்து ரோட்டு வழியே கத்திய தூக்கிட்டு கத்தி கத்தி போறான். என்னடா இந்த நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அப்ப கடையில போயிட்டு நான் கடையில விட்டா கல்யாணம் இருந்துங்க அவங்கள்ட்ட போய் சோடா ஒன்று வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன். அப்ப அவனுக்கு வந்துட்டுது. அப்ப நடந்து செஞ்சு ரோட்ல கத்தி வச்சுக்கிட்டு அவனுக்கு வந்து கத்தி கொண்டு இருக்கு சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு கான்டெக்ட். எப்படின்னு சொன்னால் தன்னை என்ன சொல்ற யாரோடய சேர விட இல்லை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்ற மாதிரி தான் அந்த கான்டெக்டே அவனோட கதையே. அப்படியே இல்லாட்டி பொடியம்மார் தனக்கு கதை சொல்றாங்களோ வாக்கே வயசாயிடுச்சு, ஒரு 40-45க்குமே கூட ஆயிடுச்சு. அப்ப கத்தி கொண்டு இருக்கா. அப்ப நான் கேட்டேன், அக்கா இப்படிதான் கேட்டேன் பக்கத்துல என்ன சோடா குட்டி அக்கா என்ன இந்த கடையில் உள்ள அக்கா ஒன்றும் சொல்ல. அப்ப நான் எலக்ட் ஆகிட்டேன், ஒன்றும் சொல்ல இல்லை. சொல்லாம இருந்துட்டு அந்த கடையிலே வந்து அந்த மனுஷி ஏதோ சாமானை வாங்கிட்டு போயிட்டு போனா என்ன கேட்குதுங்க, என்ன கல்யாணக்கா என்ன நடந்துன்னு சொன்னா, இல்லை தம்பி உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் மன இதை வந்துட்டு மன அழுத்தம் வந்துட்டு எப்படின்னு சொன்னா
அவங்க வந்து புருஷனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சரி வர இல்லை. அவ வந்து ஒரு லவ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு இன்னொரு ஆக்களோட. அப்ப இது தெரிய வர புருஷன் பெரிய பிள்ளை எல்லாம் சேர்ந்து அடி அடிந்து மனசுக்கு அடியும் விழுந்துருக்கு. அப்ப இது ஒரு மன அழுத்தமா மாறி மனப்பிறழ்வா மாறிடுச்சு. அந்த மனப்பிறழ்வு வந்து அந்த மனுஷி வந்து ஓகே போற வாரவன் எல்லாம் தன்னை பாக்குற மாதிரியும் நல்ல நேரம் அந்த அக்கா என்னைய காப்பாத்தி போட்டுது ஏதாவது சொல்லாம பேசாம இல்லாடி கழுத்து துண்டா பறந்துருக்கும். டேய் எனக்கு சைட் அடிக்கிறியான்னு அப்படி அப்ப பேய கடைசி மட்டும் பேய் இருந்துட்டே தான் இருக்கு. பேய் கடைசி மட்டும் இருந்துகிட்டே தான் பயம் இருக்கும் மட்டும் பேய் இருக்கும். இப்ப கடவுள் கான்செப்ட் கூட அப்படித்தானே. கடவுள் கான்செப்ட் கூட வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு சின்னத்துல நமக்கு ஊட்டப்பட்ட ஒரு விஷயம் தான் கடவுள் வந்து. இப்ப என்ன சொல்றது ஓகே நீ அதை செஞ்சா அவன் தண்டிக்கப்படுவாய், இது செஞ்சா தண்டிக்கப்படுவாய். நான் பாக்குறேன் வந்து ஒரு கடவுளை வந்து ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி தான். இப்ப நாங்க கிளப்புக்கோ பப்புக்கோ போற நாங்கள் வந்து வெளியே வருவோம், கிளப்ல இருந்து வந்துட்டு அந்த ஏரியாவை நாசி பண்ணிருப்பாங்க, மூத்திரம் பெஞ்சு அதே செஞ்சுக்கிட்டு. அப்ப இதெல்லாம் தாங்க முடியாம அங்க ஒரு சிசிடிவியை போட்டு வச்சு சொல்லுவானுங்க வந்து அப்படியே அதுல எழுதி ஒட்டி இருக்கும் வந்து நீ வந்து ஏன் இல்ல ஈனோ லண்டன் இங்க எல்லா இடம் போனாலும் ஒரு கோனர் ஒன்று இருக்கும். அந்த அந்த கோனர்ல வந்து ஒரு கேமராவை போட்டு அதுல எழுதியிருப்பாங்க வந்து இங்க மூத்திரம் அடிச்சால் ஃபைன் வரும், நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம், உங்களை ரெக்கார்ட் பண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சு ஃபைன் அனுப்புன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. போட்டதோட அந்த பயத்துல அதுல ஒன்றும் செய்ய மாட்டாங்க. கடவுள் கான்செப்டும் அப்படித்தான். நீ எங்க இருந்தாலும் நான் உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ செய்யற பாவங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிருந்தேன்னு சொன்னால் நீ எனக்கிட்ட ஒரு நாள் செத்தத்துக்கு பிறகு எனக்கிட்ட திரும்பி வருவா இல்லை, அப்ப நான் உன்னை வச்சு செய்யறேன்னு சொல்றதுதான் கடவுள் கான்செப்ட். ஒளியையும் முடியாது பிக் பாஸ் மாதிரி அவர் மேல இருந்து பார்த்துக்கு இருக்காரு. ஆனா செய்வினையும் வந்து நான் பார்த்தா அந்த பிளாக் மேஜிக் சொல்றேன். நீ சொல்ற அந்த ஃபுட்பால் ஒரு விளையாடுவாங்க ஆப்பிரிக்கால, ஒருத்தன் வந்து கோல் ஒருத்தன் இல்ல 4 பேருக்கு வந்து கோல் அடிப்பானுங்க அங்க படும் இங்க படும். ஒருத்தன் வந்து அந்த போஸ்டுக்கு கீழே ஒரு பேக்ல இருந்து கட்டி உள்ள வச்சிருக்காங்க. டக்குனு இன்னொரு பிளேயர் வந்து போஸ்டை தூக்கிட்டு அந்த போஸ்டுக்கு கீழே ஒருத்தர் எடுத்துறாங்க. அதுக்கு ஒரு அடி நடக்கும். அதுக்கு என்ன சொல்றாங்க இல்ல அந்த நாடு பார்த்து ஒருத்தன் வந்து பிரசீலியன் ஃபைட்டர் ஒருத்தன் இருக்கா அலெக்ஸ் பெரேரா. அவன் வந்து இண்டிஜினியஸும் ஒயிட் கிராஸ் சொன்னா பழங்குடியினர் தெரியுதானே பிரேசில்ல இருக்கிற 90% எல்லாமே மிக்ஸ் தானே. அப்ப இவன் வந்து இவன் எல்லாரையும் நோட் அவுட் பண்ணுவான். எனக்கு ஒரு பயங்கர ஒரு இது ஒன்று இருக்கு, அந்த ஒரு ஜெனடிக் இது ஒன்று கிஃப்ட் ஒன்று இருக்கு. இப்ப இவனோட ஒருத்தன் செக்காரன் சண்டை பிடிச்சோம். இவன் வரக்குள்ளேயே ஒரு பயங்கர என்ட்ரியே பயங்கரமா இருக்கும். ஒட்டக இதுக்குள்ள வரக்குள்ளே இண்டிஜினியஸும் அந்த மிக்ஸ் அவன் வரக்குள்ளே அவனோட சேர்ந்து ஒரு ஓவரா வரும். சரியான ஒரு பயங்கர ஓவரா இருக்கு. இவன் ஃபர்ஸ்ட் டைம் இவனை நோக் அவுட் பண்ணிடுவான். செகண்ட் டைம் வரக்குள்ள இவன் ஃபுல் ப்ரிப்பேர். செக்காரன் ஷோ அந்த மிக்ஸ் அந்த மெட்டீரியல் ஆர்ட்ஸ் வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பக்தியா ட்ரீட் பண்றோம், மார்ஷல் ஆர்ட்ஸ். அப்ப அவன் வந்து சொல்லுவான் அலெக்ஸ் வந்து லாஸ்ட் டைம் எனக்கு பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணினவன், ஐ கேன் ஃபீல் இட் when he is in the with me. அப்புறம் செகண்ட் டைம் வரக்குள்ள அலெக்ஸ் சொல்லுவான் நீ இப்படி எல்லாம் நினைக்காது, என்னோட ஹார்ட் ஒர்க்ல தான் பண்றேன், நீ சண்டை பிடி. இவன் ஏத்துக்கொள்றாடே இல்ல. செகண்ட் டைம் இவனை நாக் அவுட் பண்ணுவான். he still denying he has something. இவனுக்கு ஒரு பிளாக் மேஜிக். இவனும் அதுக்கேத்த மாதிரி ஃபைட்டுக்கு முன்னுக்கு என்ன செய்வான், அந்த ட்ரைப் இருக்கிற ஏரியால போயிட்டு அதுக்கான ரிச்சுவல் எல்லாம் செய்வான். புகையெல்லாம் போட்டு அதெல்லாம் ஒரு பிளாக்கா செய்வான். அந்த யோசியம் தான் அந்த ஃபைட் பில்டிங் தான்.
அதுக்கு நான் காட்டிட்டு பார்த்தா உண்மையாவே நம்புற மாதிரி தான் இருக்கு. இதை எதையோ செஞ்சுட்டு அது வராங்க. வந்து நியூசிலாந்து ரக்பி டீம் அதுக்கு பிறகு என்ன? அவங்க செய்யறாங்க அவங்க செய்யறது ரக்பி டீம் நியூசிலாந்து அவங்க செய்யறது பார்க்கவே பயமா பயமா இருக்கு. இருக்கு. அது வந்து அவங்களோட கான்ஃபிடன்ட் வர பில்ட் பண்றது, அவங்க ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்றது. அந்த பார்லிமெண்ட், நியூசிலாந்து பார்லிமெண்ட்ல அந்த கேர்ள் தனியா இருந்து கத்துற நேரமே இட் ஜஸ்ட் பிரிங்ஸ் தட் மை கூச்சரிக்கிற மாதிரி தான் அப்படி ஒரு இது இருக்கு. பட் நீ சொன்ன கதையில கடைசியில அவர் வெண்டவர். ஏன் அவன் 2 தரம் மூன்றாவது 2 தரமும் நோக்கு இனி தேட் இது 2 தரம் தோத்தா மூன்றாவது கொடுக்க மண்ணா கொடுக்க 2 தரம் நோக்கு அவுட் ஆன நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தோத்துட்டு செய்யலாம். ஆனா மத்த அந்த செக்காரன் நல்ல சண்டை பிடிக்கிறோம். அவன நல்ல ஒரு இத வந்து பத்தியா செய்யறோம். இப்ப அவனும் பண்றான், ஆனா இவனோட அடிக்கலாம இருக்கு. பிகாஸ் இவன் பிளேம் பண்றான். He has something like magic வச்சு விளையாடுறான். அதுக்கு அவன் சண்டை பிடிக்கக்குள்ள பார்த்தா தெரியும் தானே, அவன் சண்டை தானே பிடிக்கிறான். அது என்னடா அந்த இடத்துல வரக்குள்ள இவனோட அந்த ஓரா வந்து இவனை எஃபெக்ட் பண்ணுது, இவனோட பெர்ஃபார்மன்ஸை வர விடுது. He is not being himself. ஆனா அதுகள் இருக்குல்ல, இப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல போக்குல ஒரு தனி ஒரு ஒரு வரும் உருவாகும். அது இருக்கு. கோயில்ல முன்னுக்கு மணி வைக்கிறோம், எவ்வளவுக்கும் ரீசன் இருக்கு. அந்த மணில வர்ற ஹெட்ஸ் வந்து அது வந்து ஜேம்ஸ் கில் பண்ண ஒருத்தங்க காதுக்கு வைப்ரேஷனுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு. இப்ப நீ அதான் கோயில்ல போனா சாமி கூட ஈஸியா இருக்குதுன்னு சொன்னா all that vibration, அதுக்குள்ள உள்ள அந்த vibration, அந்த மணி அடிக்கிற சவுண்ட் இருக்கட்டும், கோயில்ல இருந்து வர்ற இதா இருக்கட்டும், that is everything over. பட் இந்த லோ frequency, உங்களுக்கு அந்த லோ frequencyல இருந்தா கேட்காது சவுண்ட். உங்களோட ஒரு frequencyல இருந்தா தான் கேட்கும். அந்த லோ frequencyல இருக்கிற இதுகள் வந்து சில வீடுகள் பாலடைஞ்ச வீடுகள் இருக்கு, அதுக்குள்ள போனா கூடிய அந்த லோ frequencies இருக்கு. அந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு இந்த ஹெலாசினேஷன் ஃபீலிங் வரும். ஏதோ ஒரு நடக்கிற மாதிரி எங்களை சுத்தி அசைகிற மாதிரி அந்த ஃபீலிங்கை கொடுக்கும். எங்களுக்கு கேட்க இல்லாது, ஆனா உணரலாம் அந்த சவுண்ட், அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கிறபடியே அது ஒரு உணர்வை என்ன சொன்னா அந்த டைம்ல சவுண்ட் கேட்காது. ஆனா திடீர்னு ஏதாச்சும் நடந்து இல்லாட்டி மூவ் பண்ணி நடந்ததுன்னு சொன்னா தப்புண்டு எங்களுக்கு சவுண்ட் கேட்கல, ஆனா அது ஒன்று மூவ் ஆகுது. அதுதான் ஆக ஒரு பயத்தை அந்த ஹாண்டட் ஹவுஸ் அந்த எபிசோட் பார்த்தா அதான் நடக்குது. உங்களுக்கு எடுத்துட்டு மூவ் பண்ணதான் எங்களுக்கு கேட்கல. ஓ என்ன லோ ஃப்ரீக்வன்சி கேட்காது, ஆனா மூவ் பண்ணுது. அதான் எல்லாருமே ஒரு டிவைனா இருக்கக்குள்ள, ஒரு கோயிலோ எல்லாமே இருக்கக்குள்ள அதுலயும் இருந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வருது. மனுஷர்ல இருந்தும் ஒரு வைப்ரேஷன் வருது. ஆல்சோ அப்ப கோயில்கள் சிலைகளோ இல்லாட்டி கோபுரங்களோ பில் பண்ற நேரம் வந்து ஒரு சில கெமிக்கல் கலவைகளை கலந்து அதுக்குள்ள ஐம்பொண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு நவரத்னம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலந்து அதுல இருந்து ஒரு வைப்ரேஷன் ஒன்று இருக்கு. இப்ப ஒரு உலோகத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த உலோகத்துல இருந்து வைப்ரேஷன் வந்து இப்ப சில நேரம் வந்து அதுக்கு மேல ஊத்துற தண்ணியோ கெமிக்கலோ பாலோ அது ஒரு வைப்ரேஷனை கொண்டு வரும். எல்லாமே யோசிச்சு பார்த்தா எல்லாமே மேல ஃபேக்டர். இப்ப உள்ள 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 போனீங்கன்னா கடைசியில வந்து அந்த எனர்ஜி வந்து வைப்ரேட் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. கடைசி நீ ஆட்டம் புரோட்டான் எல்லாத்துக்கும் உள்ள கடைசியில போனீங்கன்னா வைப்ரேஷன் தான். அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துக்கு அவ்வளவு நுணுக்கமா போனா இட்ஸ் a vibration. So we are energy, we made out of energy, vibrating. So இப்ப நாங்க எங்களே அதே மாதிரி தான் எல்லாமே. So எல்லாமே வைப்ரேஷன், எல்லாமே எனர்ஜி தான். So அதுல frequency அன்றைக்கான இதுல வந்து சொல்றாங்க, if you want to be நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணுமா இல்லாட்டி தான் சொன்னா get the vibration. இந்த நல்ல வைப்ரேஷன் அதே சொல்லுவாங்க, அந்த 312 ஹெர்ட்ஸ் அதை கேட்டா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும். உங்களுக்கு டிவோஷனல் பாட்டு அனுப்பினேன். To be honest, அது நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த நான் ஒரு பாட்டு தடிங்க சரியா, சின்ன சிறு கிளி போல பெண் போல அந்த பாட்டு நார்மலாவே ஜிம்முக்கு போனா நான் ஓடக்குள்ள என்ன செய்வேன், சும்மா இந்த பாட்டுகளை போடுவேன். ஹிப்ஹாப், ராப், ஹார்ட்கோர். அன்னைக்கு ஏதோ சும்மா சரி இந்த பாட்டை போட்டுட்டு ஓடுவோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிளேலிஸ்ட் வந்துட்டு 5 கிலோமீட்டர் ஓடக்குள்ள நான் லாஸ்ட் லேப்ல வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகும். அன்னைக்கு ஓடுனா ஓடி போட்டு எனக்கு இன்னொரு 2 கிலோமீட்டர் ஓடலாம். சீரியஸ்லி I felt so relaxed and soothing ஆ இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் நான் ரெண்டாவது தரம் போட்டு முறந்து அதை கேட்டுட்டே இருக்கேன். It gives good feeling in my mind. அதான் இவருக்கு அனுப்பி மியூசிக்கா இல்லாட்டி என்னது பாட்டு கர்நாடிக் மியூசிக் வந்து கர்நாடிக் டிவோஷனல் மியூசிக் வந்து அதுக்கு அப்புறம் அனுப்பி இட்ஸ் நைஸ். கேக்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. கர்நாடக இந்த சபா அதுல மத்தியலகணக்கா இருந்த ஆட்கள் கேக்குறாங்க, ஏதாவது ரீசனா இருக்கு. நாங்க பாக்குறேன் என்ன இதே யாரா கேக்குறாங்க. அண்ணே தனியா இருந்து இப்ப ஒரு காரோடக்குள்ள கேட்டா it feels so much really nice. But so இப்ப கடைசில நாங்க வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வர பேய் இருக்கா இல்லையா? இப்ப இவ்வளவு நேரம் ஊருக்கு போனா மோகினி பேய் அது கிடைக்கும்.
ஏதோ ஆகட்டும் கிடைக்கும். கத்தியோட இருக்காது நான் இதுக்கு ஏதாச்சும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். வீடியோ இருக்கதால சொல்லலாம். ஓகே பாய். சரி ரைட். Thank you. நன்றி. Nice one. Thanks. பேய் இழுக்குது.